அட, இந்த ரோட்டின் அருகில் என்ன பொருள் கீழே கிடக்கிறது? அட, இதுதான் என் தங்கை ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்த அந்த டெட்டி பியர். சரி, அவளுடைய பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்க ஒரு வழி கிடைத்து விட்டது. இப்போது இதை வீட்டிற்கு எடுத்துச் சென்று நன்றாக சுத்தம் செய்து விடுகிறேன். மேலே இருப்பவனுக்கு லட்சம் லட்சமாக நன்றி. இந்த டெட்டியை சரியான நேரத்தில் என் கண்ணில் காட்டிவிட்டான். இல்லை என்றால் என் தங்கைக்கு பிறந்த நாளில் நான் என்ன பரிசு கொடுத்திருப்பேன்? இதை சீக்கிரம் நன்றாக சுத்தம் செய்து விடுகிறேன். அதனால் நான் அவளுக்கு பழைய டெட்டியை பரிசாக கொடுக்கிறேன் என்று என் தங்கைக்கு தெரியக்கூடாது. அட ரேஹான் அண்ணா, இன்னும் எத்தனை காலம் இப்படியே நம்முடைய சின்ன தங்கைக்கு கீழே கிடைத்த பொம்மைகளை பரிசாக கொடுத்து கொண்டே இருப்போம்? உங்களிடம் இவ்வளவு அறிவு இருக்கிறது. ஏதாவது வேலைக்கு சென்று அதிகமாக பணம் சம்பாதியுங்கள். அப்போதுதான் நம்முடைய சின்ன தங்கைக்கு புதிய பொம்மையை பரிசாக கொடுக்க முடியும். அட அண்ணு தங்கையே, நீ கவலைப்படாதே. நானும் யூடியூபில் வீடியோ செய்ய ஆரம்பித்து விட்டேன். நீ பாரு, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொள்வார்கள். இவர்கள் மனதளவில் மிகவும் நல்லவர்கள். நம்முடைய உழைப்பை புரிந்து கொண்டு வீடியோவை லைக் செய்வார்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார்கள், மேலும் கமெண்டில் சிவப்பு இதயத்தை அனுப்புவார்கள்.